ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோக்கர் பெருமாள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 யூடியூப் கண்டென்ட்ஸ், அதாவது பெஸ்ட்டு கண்டென்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தொடங்கியிருப்பீங்க. நம்ம எந்த கண்டென்ட்டை பற்றி பேசலாம், நம்ம எதை பற்றி பேசலாம், எந்த வீடியோ போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காமல் மொத்தமாக இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று அந்த மாதிரி வேறு கண்டென்ட்டை நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய டைம் வேஸ்ட்டு, எவ்ரிதிங் வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது உங்களுக்கு வந்து போட்டிங்கன்னா நல்லா ரிவ்யூ வரும், நல்லா வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ நான் சொல்கிற இந்த 5 யூடியூப் கண்டென்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாகவே நீங்கள் அடுத்த ஒரு 3 மந்தில் நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ நான் சொல்கிற அந்த 5 யூடியூப் கண்டென்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற 5வது யூடியூப் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அது மூலமாக தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நல்லாவே பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ முதல்ல என்னென்னா டெக் ரிவ்யூ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொபைலை பற்றி பேசுகிறது, அப்புறம் அக்சசரிஸை பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பை பற்றி பேசுகிறது. இந்த மாதிரி வந்து டெக் ரிவ்யூ நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது, நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் மொபைல், அதாவது ஒரு மொபைலை வாங்கி 1 இயர் 2 இயர்லேயே வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மொபைலை வாங்க போயிடுறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மொபைலை பற்றி போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல மொபைல் இருக்குது, நல்ல பேட்டரியான மொபைல் இருக்குது, நல்ல ப்ராசஸான மொபைல் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு மொபைலை பற்றி பேசலாம். இல்லைனா ஒரு அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே நல்ல மொபைல்ஸ் இருக்குது, நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி வேணுன்ற கஸ்டமருக்கு அந்த உங்களுடைய வீடியோ நல்லா பார்ப்பாங்க. நல்லா வந்து ப்ராசஸ் ஆகிற மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம பார்க்க போகிற 2வது யூடியூப் கண்டென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வீடியோ. எஜுகேஷனல் வீடியோனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நீங்கள் எஜுகேஷன் மூலமாக நீங்கள் ஒரு டீச்சராகவோ இல்லை ஒரு டீச்சர் குவாலிஃபைடு உள்ள ஒரு அளவு இருந்த பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து எஜுகேஷனை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து எஜுகேஷனில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எஜுகேஷன் வீடியோன்னு சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் வரும், நிறைய யூடியூபர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எஜுகேஷன் வீடியோவும் போடலாம். அது மூலமாகவும் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வரிசையில் 3வது கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ன்றது என்னென்னா, அதாவது பணம் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே அடிப்படையான ஒன்று, முக்கியமான ஒன்று பணம் மட்டும்தான். பணம் எல்லாம் இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை அந்த பணத்தை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் அதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கே கிடைக்கும். நான் இன்னொன்று கூட சொல்கிற மாதிரிங்க, நீங்கள் அந்த பணத்தை வச்சு ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் மூலமாக நீங்கள் வந்து நிறைய பணம் ஏர்ன் பண்ணுறத நீங்கள் அதுவாகவே ஒரு வீடியோவாக நீங்கள் மேக் பண்ணி போடலாம். ஸோ அது கூட உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் நான் 3வதாக பார்க்க போகிற யூடியூப் கண்டென்ட்ஸ் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது இன்னமும் அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்பர் 1 யூடியூப் கண்டென்ட்ஸ். ஏன் சொல்கிறீங்க, ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் இ-சேவை மையத்துக்கு போவாங்க, ப்ரௌசிங் சென்டர் போவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய போவாங்க. ஆதார் கார்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது ஃபோன் நம்பர் இணைக்கிறது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல்லே பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு 10க்கு 10 ரூம் போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சும்மா சின்னதாக இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நீங்கள் அந்த பிஸ்னஸாகவும் பண்ணலாம். அதை நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் வந்து யூடியூப்லேயும் கண்டென்ட் பண்ணலாம். ஸோ மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் அது மூலமாக நிறைய சொல்லலாம். எப்படின்னா இப்போ பேன் கார்டு இல்லாதவங்க பேன் எடுத்து கொடுக்கலாம், அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லித்தரலாம். ஆதார் கார்டில் வந்து ஆதார் எடுக்கலாம், அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல்லே சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த ஆதார் ஆப்பெல்லாம் ஆன்லைன் நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஆதார்னு சொல்லி சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆதார் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலாம் நீங்கள் வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்து அவங்களுக்கு எப்படி ஆதார் கார்டு எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கண்டென்ட்டாக உருவாக்கி நீங்களே யூடியூப்பில் வீடியோவை போடலாம். ஸோ இந்த வரிசையில் நம்ம 5வதாக பார்க்க போகிற முக்கியமான ஒரு கண்டென்ட்ஸ் என்னென்னா ஹவு டு மேக் மணி. அதாவது நம்ம பணத்தை எப்படி நம்ம உருவாக்குறது, பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, பணத்தை எந்த வழியில் சம்பாதிக்கலாம்,
எந்த பிஸ்னஸ் பண்ணால் பணம் சம்பாதிக்கலாம், என்ன பண்ணால் பணம் சம்பாதிக்கலாம், என்ன வேலைக்கு போனால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயம் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவாக நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகும், நல்ல ரிவ்யூ ஆகும், நல்ல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு நிறையா வருவாங்க. ஸோ இப்போ பணம்னா எப்படின்னா, இப்போ சம்பாதிக்க வந்து மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்க. அந்த 10,000 5,000 எடுத்து நீங்கள் சேவிங்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த பணம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேவிங்ஸான அமௌண்ட் எடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பணம் வந்து நல்லா மேக் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நிறைய வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஹவு டு மேக் மணி அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் நீங்கள் நிறைய வீடியோ போடலாம். நிறைய கண்டென்ட்ஸ் அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறையா யூடியூப்ஸு நிறையா வந்து நிறையா வாட்ச் ஹவர்ஸ் நிறையா கிடைக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 5 யூடியூப் கண்டென்ட்ஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண போகிற விஷயத்தில் தான் நான் அடுத்த இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ நான் சொன்ன இந்த 5 யூடியூப் கண்டென்ட்ஸ் வீடியோவிலையும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது வந்து எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஆக்சுவலாக நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எஜுகேஷன் வீடியோ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, அதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் பின் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த எஜுகேஷன் வீடியோ எப்படி நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு 8 நிமிஷம் வீடியோவோ 7 நிமிஷம் வீடியோவோ எப்படி நீங்கள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.